All glory be to God. இன்றைய நாளிலே உங்கள் யாவரையும் காண்பதிலும் உங்களோடு கூட தேவ செய்தி பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நெஞ்சார்ந்த அன்பின் நல்வாழ்த்துகள். இன்றைய நாள் அரசாங்கத்தின் ஒரு பொது விடுமுறையாக காணப்படுகிறது. ஆகவே காலையிலிருந்து மட்டும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் அந்த ஜெபத்திற்கு ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதற்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாள் ஜெப நாளாக இருக்கிறபடியால் ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். நெகேமியாவின் ஜெபம். நெகேமியாவின் ஜெபம் திருமறையில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல கர்த்தருடைய தாசர்களுடைய ஜெபத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். உதாரணமாக ஆபிரகாமுடைய ஜெபம், ஈசாக்கினுடைய ஜெபம், யாக்கோபினுடைய ஜெபம், யாபேசின் ஜெபம், தாவீதின் ஜெபம், ஆசாவின் ஜெபம், எலியாவின் ஜெபம், ஜெபம், கிதியோனினுடைய ஜெபம், பரமண்டல ஜெபம், இப்படி பல வகையான ஜெபத்தை குறித்து நாம் திருமறையை பார்க்கிறோம். இன்று நெகேமியாவின் ஜெப ஆவி நமக்கு தேவை இந்த கடைசி காலத்தில். காரணம், இந்த 21ஆம் நூற்றாண்டில் அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் செய்யும் ஜெபத்தை நம்புவதே கிடையாது. அநேக கிறிஸ்தவர்கள் யாருடைய ஜெபத்தை நம்புகிறார்கள்? புகழ்பெற்ற போதகர்கள், டிவியில் அடிக்கடி வருபவர்கள், டிஜிட்டல் பேனரில் அடிக்கடி பார்ப்பவர்கள், புகழ்பெற்றவர்கள் என்று நினைப்பவருடைய ஜெபத்தை தான் அவர்கள் நாடுகிறார்கள். அந்த ஜெபத்தை தான் நம்புகிறார்கள். பிரியமானவர்களே, நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இது மிக 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 தவறு. நமக்கும் ஆண்டவருக்கும் இடைத்தரகர்கள், ஏஜென்சிகள் யாருமே கிடையாது. நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் முதல் நூற்றாண்டு திருசபை ஜெபத்திலே மூழ்கி இருந்தது. ஜெபம் மிக முக்கியம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நெகேமியா நம்மை போல சாதாரண மனிதர், ஆனால் பெரிய சீர்திருத்தவாதி. ஆண்டவருக்காக வைராகியமாக வாழ்ந்தவர் நெகேமியா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டும். நெகேமியா முதல் அதிகாரம் 11வது வசனம் வாசித்து பாருங்கள். நெகேமியா அங்க எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. உமது அடியானின் ஜெபத்தையும் உமது அடியாரின் ஜெபத்தையும் கேட்பீராக. அந்த காலகட்டத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கு ஜெபிக்கிறார்கள். இவர் எப்படி ஜெபிக்கிறார்? அடியான் என்னுடைய ஜெபத்தையும் கேளும், அதே நேரத்தில் அடியார்களினுடைய ஜெபத்தை கேளும். நெகேமியாவுக்குள் ஜெபம் மற்றவர்களை பார்க்கிலும் மிகவும் வித்தியாசமானது. மிகவும் வித்தியாசமானது. எப்படி தெரியுமா? என் ஜெபத்தை மட்டும் கேளுங்கன்னு சொல்லல, ஆண்டவரே அடியார்களுடைய ஜெபத்தை கேளும். அப்போ நெகேமியாவுடைய ஜெபம் ஒரு வித்தியாசமானது. இந்த நெகேமியா அரண்மனையிலே ராஜாவோடு இருக்கிறார். ராஜாவுடைய உணவுகளை டெஸ்ட் பண்ணுவார், இவர் சாப்பிடுவார். அதன் பிறகு ராஜா நீங்க தாராளமாக சாப்பிடலாம் என்று சொல்லுவார்.
ராஜாவின் உணவுகளை சாப்பிடக்கூடியவர், பானபாத்திரக்காரன். நெகேமியாவுக்கு பர்சனலாக எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அரண்மனையில் இருக்கிறார், ராஜாவோடு இருக்கிறார், ராஜாவினுடைய உணவை சாப்பிடுகிறார். நெகேமியா இருக்கும் அரண்மனைக்கும் எருசலேமுடைய இருக்கு பாருங்க, எருசலேம் அதுக்கு இடப்பட்ட தூரம் சுமார் 800 மைல். இந்த 800 மைலில் இருந்து சில மனிதர்கள் நெகேமியாவிடத்தில் வந்தார்கள். நெகேமியா அந்த மக்களை பார்த்து கேட்கிறார், நம்முடைய ஜனங்களுடைய யூதருடைய நிலைமை எப்படி இருக்கு, நம்முடைய தேசத்தினுடைய நிலைமை எப்படி என்று விசாரித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நெகேமியா, நம் தேசம் எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்கிறது. காம்பவுண்ட் சுவரே இல்லை, காம்பவுண்ட் வாலே கிடையாது, எதிர் எப்போனாலும் வந்துடுவான். எருசலேமுடைய வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட, தீக்கரையாக்கப்பட்டது. பார்த்தா வயிறே எரியுது. நெகேமியா, நெகேமியா, நம்முடைய ஜனங்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள், நம்முடைய ஜனங்கள் நிந்தை அனுபவிக்கிறார்கள். இதை 800 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்தவர்கள் நெகேமியாவின் இடத்தில் சொன்னார்கள். நம்மளா இருந்தா அப்படியா, அடடா பாவமே, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருக்கு தோத்திரம், நான் அரண்மனையில் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பார்க்கட்டும், நான் பிரேயர் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அவன் இதை கேட்ட உடனே, நெகேமியா இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே, நெகேமியா 1 அதிகாரம் 4வது வசனம், அழுதான், உட்கார்ந்து அழுதான், துக்கம் அடைந்தான். சில நாட்கள் துக்கம் அடைந்து அழுதான், மன்றாடினான், உபவாசித்தான். கேட்ட உடனே அழுவுறாரு. இன்றைக்கு நாம் எதுக்கு அழுவுறோம்? ஜபத்தில் அழுவுறீங்க. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. நீ ஜபத்தில் கண்ணீர் சிந்துகிறாயே, யாருக்காக? நீங்கள் விடும் கண்ணீர் உன் சொந்த குடும்பத்திற்காக கண்ணீர் சிந்துகிறாய். நீ விடுகிற கண்ணீர் உன் சுய தேவைக்காக கண்ணீர் சிந்துகிறாய். உங்க கண்ணீர் உங்களுக்காக சிந்தப்படுகிறீர்கள், அடுத்தவர்களுக்காக அல்ல, ஊழியங்களுக்காக அல்ல, ஆத்துமாக்களுக்காக அல்ல, அழிந்து போகிற ஜனங்களுக்காக அல்ல, இந்த சபைக்காக அல்ல. கண்ணீர் விடுவது உங்களுக்காக, உன் குடும்பத்துக்காக. வீடு வேணும், கார் வேணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும், பொண்ணு கல்யாணம். கண்ணீர் விடுவது உன் சொந்த நலனுக்காக. ஆனால் இந்த நெகேமியா பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 800 மைல்களுக்கு அப்பால் அந்த தேசம் கேள்விப்பட்டான், தன் ஜனங்களுக்காக அழுகிறான். இந்த சபைக்கு நெகேமியா தேவை, நெகேமியாவின் ஜெப ஆவி தேவை. இந்த சபைக்கு தன் ஜனங்களுக்காக, தன் தேசத்திற்காக, இடிக்கப்பட்ட அலங்கத்திற்காக, தீக்கரையாக்கப்பட்ட வாசல்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நெகேமியாக்கள் இந்த நாட்களிலே தேவை. பிரியமானவர்களே, நெகேமியா துக்கித்து கண்ணீர் விட்டதுக்கு காரணம் என்ன? இதை கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் துக்கித்து கண்ணீர் விட்டதுக்கு காரணம் என்ன? நெகேமியா வேலை பானபாத்திரக்காரன், பந்தி விசாரிப்புக்காரன். இதை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய பவரை வச்சுக்கிட்டு, அத்தாரிட்டியை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த அலகு கட்டப்படணும்,
தீக்கரையாக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் சீரமைக்கணும். அதுக்கு இவரால் ஒன்று செய்ய முடியாது. இதற்கு ஒரே ஒரு வழி, ஜெபம்தான். ஜெபத்தை தவிர மாற்று வழி இல்லை. எனவே இதை அறிந்த நெகேமியா, இவைகளுக்கு நாம் ஒரே வழி ஜெபம் என்பதை அறிந்து தேவ சமூகத்திலே அழுது மன்றாடி உபவாசித்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லட்டும். நீங்க 4 பேருக்காக ஜெபித்தால் உங்களுக்காக 40 பேர் ஜெபிப்பார்கள். பக்தனாகிய யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். நடந்தது என்ன? யோபினுடைய சிறையிருப்பு, அந்த வியாதி நீங்கியது, செழிப்படைந்தான். நெகேமியாவை போல, யோபுவை போல தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஏன் நெகேமியா அழுது துக்கித்து மன்றாடி உபவாசித்தால்? நெகேமியாவுக்கு நன்றாக தெரியும், நம் தேவன் மட்டுமே நன்மைகளின் ஆசீர்வாதங்களுடைய ஊற்று. அதை நன்கு அறிந்தார். அவரிடத்தில் ஜெபம் பண்ணாதான் நன்மை வரும், அவரிடத்தில் ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம் வரும். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளுடைய பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, துக்கத்துக்கு முடிவு உண்டாகணுமா? ஜெபியுங்கள். நெகேமியா அரண்மனையில் இருக்கிறான். இப்ப போயிட்டு நேரா ராஜா இடத்துல சொல்லி இருக்கலாம், ராஜா எங்கள் தேசம் இப்படி இருக்கு. ராஜாவின் இடத்தில் சொல்லவில்லை, ராஜாதி ராஜாவின் இடத்தில் சொன்னான். தன் மனைவி பிள்ளைகளுடைய முன்பாக உட்கார்ந்து அழுது ஜெபிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, பரலோக தேவனுக்கு நோக்கி. நெகேமியா பரலோக தேவனை நோக்கி அவருக்கு முன்பதாக உட்கார்ந்து ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, இன் ஷார்ட், நெகேமியா துக்கத்தில் ஜெபித்தான். துக்கம் மாறணுமா? ஜெபிக்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரிதை படிச்சு பாருங்க. ஆத்தும வியாக்குலம் அடைகிறார். அந்த துக்கமான நேரத்தில் ஜெபம் பண்ண போயிட்டார். பேதுரு யோவானை அழைத்துக் கொண்டு பிரேயர் பார்ட்னர்ஸ். எனக்கு அன்பானவர்களே, வேதனையிலே ஜெபம் பண்ணுங்கள், வேதனைக்கு முடிவு கட்ட ஜெபியுங்கள். சில வேதனைகள், சில துன்பங்கள் உங்கள் ஜெப தீபத்தை அணைத்து விடாமல் இருக்க நெகேமியாவை போல துக்கத்தை சால்வ் பண்ண ஜெபிப்பதை விடாதீர்கள். துக்கத்திற்கு சால்வ் பண்ணுவதற்கு ஒரே ஒரு வழி ஜெபம்தான். ஜெபம் என்பது உங்க முடிவை மாற்றி எழுதிவிடும். ஜெபிக்கிறவர்களுக்கு காரியங்கள் மாறுதலாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். இன்றோடு உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். ஜெபித்தால் உன் துக்கம் உன் கதையை முடிக்காது. ஜெபித்தால் நீதான் அந்த துக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவாய். நீங்கள் ஜெபித்தால் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஜெபித்தால் உன் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். நீங்கள் ஜெபித்தால் முச்சடிக்கு பதில்
தேவதாரு விருட்சம் அங்கு முளைக்கும். நீங்கள் ஜெபித்தால் காரியம் கைகூடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். நீங்க ஜெபித்தால் உங்களுக்கு புதிய துவக்கம் ஒன்று ஆரம்பமாகும். வேதம் சொல்லுகிறது, சில நாள் தான் அவன் துக்கம் அடைந்தான், பல நாட்கள் அல்ல. அந்த சில நாள் பல நாளாக மாறாதபடிக்கு ஜெபியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். அந்த 10 நாள் 10 மாதமாக மாறாதபடிக்கு ஜெபியுங்கள். சோதனை பாடுகள் சில நாள் தான். ஆண்டவர் அந்த சோதனை பாடுகளுக்கு துக்கத்திற்கு குறுகிய நேரம் தான் வைத்திருக்கிறார், குறுகிய காலம். அதை சால்வ் பண்றதுக்கு ஜெபம்தான். ஜெபியுங்கள், மன்றாடுங்கள், உபவாசம் இருங்கள், பரலோக தேவனை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள், கண்ணீர் விடுங்கள். உன் காரியம் கைகூடி வரும், துக்கம் நீங்கும். நெகேமியா எப்படி ஜெபித்தார்? நெகேமியா 1 அதிகாரம் 9வது வசனம், கடைசி பகுதி. அவருடைய ஜெப ஸ்டைல் இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும், வார்த்தையை நினைத்தருளும். நெகேமியா ஜெபத்திலே வார்த்தையை முதலில் வைத்தார். தேவனுடைய வார்த்தையை ஃப்ரண்ட்ல வைக்கிறார். ஃபர்ஸ்ட் எது தெரியுமா? வார்த்தை. வார்த்தை யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அப்ப ஜெபத்துல நீங்களும் நானும் முன்னாலே எதை நிறுத்தணும்? ஜெபத்துல ஃபர்ஸ்ட் எதை வைக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவ வார்த்தையை வைக்கணும். ஜெபத்துல நெகேமியா தன்னை லாஸ்ட்ல வைக்கிறாரு. வார்த்தை தான் இப்படி. நெகேமியா தன்னை லாஸ்ட்ல வைக்கிறாரு. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31வது வசனம், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். 1 அதிகாரத்தில் சொல்லிட்டாரு, வார்த்தையை முன்பாக வைத்தார். ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் என்னை நினைத்தருளும். ஜெபத்தில் இயேசுவுக்கு முதலிடம் தாருங்கள். ஜெபத்தில் தேவ வார்த்தை சொல்லி ஜெபிங்க, லாஸ்ட்ல உங்களை வைங்க. இந்த ஜெபம் உகந்த ஜெபம். நான் கொஞ்சம் தூரத்தோடு சொல்லட்டுமா? இன்றைக்கு அநேகர் ஜெபத்துல மேக்சிமம் தங்களை தான் முன்னிறுத்திக் கொள்கிறார்கள். இயேசு தூக்கி பின்னால வச்சிடறாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் போனாங்க தேவாலயத்தில் ஜெபிக்க. அங்கு பரிசேயன் தன் செயல்களை முன்னால வைக்கிறான். ஆனா அங்க பாவின்னு சொல்றான் ஒரு ஆயக்காரன், அவன் தான் இயேசுவை முன்னிறுத்தினான், தன்னை பின்னாக வைத்தான். ஆக அவன் நீதிமானாக போறான். நெகேமியா வார்த்தையை முன்னால வைத்து தன்னை பின்னால வைத்து ஜெபித்தார். என்ன நடந்தது? சத்துருக்கள் அனைவரும் முனையற்று போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபத்தில் வார்த்தையை முன்னால வையுங்க. இயேசு பெருகட்டும், நான் சிறுகட்டும். வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழியாது. எல்லாம் மாறி போகும், வார்த்தை மாறாது. அப்ப ஒழியாத மாறாத வார்த்தையை முன்பதாக வையுங்கள். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா?
நாம் ஸ்திரமாக அசையாமல் நம்ம ஸ்டாண்டர்டா நிற்க முடியும், வாழ முடியும். வார்த்தைய ஒழியாத மாறாத வார்த்தையை முதல்ல வச்சா நீங்களும் நானும் நிர்மூலமாக மாட்டோம். தேவ வார்த்தை நமக்கு ஷீல்டு போல, தீபம் போல. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நெகேமியா எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அதே முதல் அதிகாரம் 6வது வசனம். இன்றைக்கு நெகேமியாவின் ஜெபம் தேவை. மற்றவர்களை பார்க்கலாம் நெகேமியாவுடைய ஜெபம் வித்தியாசமானது. நெகேமியா முதல் அதிகாரம் 6வது வசனம். தேவனே, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள், இவர் அரண்மனையில் இருக்கிறார், எருசலேம்ல அவங்க இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? அரண்மனையில் சொகுசாக வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தாலும் நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தண்ணியும் சேர்த்துக் கொண்டார். நெகேமியா முதல் அதிகாரம் 6வது வசனம், லாஸ்ட் பார்ட். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அவர் ஜெபம் பண்ணும் போது அந்த இஸ்ரவேல் புத்திரராகிய அந்த மக்களை மன்னியும் என்று கேட்கல, அவங்க பாவம் செய்தார்கள் என்று சொல்லல, நாங்கள் பாவம் செய்தோம். தன்னையும் சேர்த்துக் கொண்டார். நாங்கள் தன்னையும் சேர்த்துக் கொண்டு தன்னையும் இணைத்துக் கொண்டு சொல்லுகிறார். நாங்கள் தப்பு பண்ணோம், நாங்கள் பாவம் பண்ணோம், எங்களுக்கு மன்னிப்பு தேவை, எங்களுக்கு இரக்கம் காட்டும், எங்களுக்கு உங்க கண்களில் தயவு கிடைக்கட்டும். அவர்களை பிரிக்கலைங்க ஜபத்துல. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பாருங்க, தன்னை பரிசுத்தம் உள்ளவனாக, அவங்களை பார்க்கல இவங்களை பார்க்க நான் தான் யோகியம் உள்ளவர்களாக தன்னை நினைக்கிறார்கள். அது தவறு. அப்படிதான் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, அது தவறு. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நெகேமியாவுடைய ஜெபத்தை வித்தியாசமானது. எப்படி? நெகேமியா முதல் அதிகாரம் 11வது வசனம். இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும். இந்த மனுஷன் யார்? அது அந்த மனுஷன் ராஜாவை மனுஷனாக பார்க்கிறான், மனுஷனாக மாற்றுகிறான். அரண்மனையில் இருக்க ராஜாவே, நீ சாதாரண ராஜா, என் தேவன் ராஜாதி ராஜா. அவரை பெரியவராக பார்க்கிறான் நெகேமியா. அவரை பெரியவராக பார்க்கும் போது, அவருடைய சிங்காசனத்திலே அவர் வீற்றிருப்பதை பார்க்கும் போது, அவருடைய சர்வ வல்லமையை பார்க்கும் போது, இவன் மனிதனாக நெகேமியாவுக்கு கண்ணிலே படுகிறார். நெகேமியா ஆண்டவரை உயர்த்தி பெரியவராக பார்க்கிறான். ஆகவேதான் தன் அரண்மனையிலே இருக்கக்கூடிய ராஜாவை மனுஷனாக பார்க்கிறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் ஆராதிக்கிற தேவனை பெரியவராக, உயர்ந்தவராக, சர்வ வல்லமை உள்ளவராக நீங்கள் பார்க்கும்போது உங்களை தாக்குற வியாதி, உங்களை இருக்கக்கூடிய கடன், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இக்கட்டுகள் யாவும் சிறியதாக மாறும். இயேசு பெரியவராக பாருங்கள், சர்வ வல்லமை உள்ளவராக பாருங்கள். நீங்கள் அனுபவிக்கிற எல்லா பாடுகளும் சின்னதாக மாறிவிடும். நீங்கள் ஆண்டவரை பெரியவராக பார்க்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? வெற்றி உங்களுக்கு நிச்சயம். செழிப்பு அடைவீர்கள், மேன்மை அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். தெய்வத்தை ரொம்ப உயரமாக பெரியவராக பார்க்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இப்போது நெகேமியா இரண்டாவதாக எப்பொழுது ஜெபித்தார்?
அனுகூலத்தில் ஜெபித்தார். ஒன்று, துன்பத்தில் ஜெபித்தார். இரண்டு, அனுகூலம் ஆசீர்வாதமாக மாற ஜெபித்தார். நெகேமியா முதல் அதிகாரம் 11வது வசனம். அவருடைய ஜெபம் பண்றங்க. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தனை செய்தான். ஜெபிக்கலாம். ஜெபிச்சிட்டு ஆபீஸ் போறாரு, அதாவது அரண்மனைக்கு போறாரு. அன்றைக்கே அந்த காரியம் வாய்த்தது. வசனம் 2. ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய்? நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க ஜெபித்தால் ராஜா உன் முகத்தை பார்ப்பார். நான் சொல்றேன், ராஜா உன் முகத்தை பார்ப்பார். ராஜா கேட்கிற, நீ ஏன் துக்கமாக இருக்கிற? துக்கத்தை அறிவார் ராஜா. அது மட்டுமா? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்னென்று விசாரித்தான். ஒன்று, நீங்க ஜெபித்தால் ஆண்டவர் உடனே ராஜா கிட்ட பேசிட்டாரு. என் பையன் இருக்கிறான், அவன் கிட்ட போய் பேசு, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ராஜா முகத்தை பார்க்கிறான். ராஜா ஏன் துக்க முகமாக இருக்கிற என்று துக்கத்தை அறிகிறான். ராஜா நீ கேட்கிற காரியம் என்ன என்று அனுகூலமான ஒரு ஃபேவர் வருகிறது. ஜெபிக்கிறவனுடைய காரியம் கேட்கப்படும், விசாரிக்கப்படும். நெகேமியா ஒரு ராஜகுமாரன் கிடையாது. நெகேமியா ஒரு இளவரசன் கிடையாது. இனி ராஜாவாக வரப்போவதும் கிடையாது, மந்திரியும் கிடையாது, ஆலோசனைக்காரனும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவனாக இருந்தால் உங்க காரியம் அரண்மனையில் விசாரிக்கப்படும். ராஜாவை கேட்கிறார், முகத்தை பார்க்கிறார். இது பெரிய காரியம் தெரியுமா? விசாரிப்பது பெரிய காரியம் தெரியுமா? முகத்தை பார்ப்பது பெரிய காரியம் தெரியுமா? வாலின்றியர் ராஜாவை கேட்கிறார். ராஜாவை கேட்க வைத்தது எது? அதற்கு துன்பத்திலே ஜெபித்தானே, அந்த துன்பத்தில் ஜெபந்தான் இப்பொழுது அனுகூலமாக மாறுகிறது. என்ன நடந்தது? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஜெபிக்கிறவனுக்கு அனுகூலமான கட்டளை பிறக்கும். கட்டளையிட்டார். அனுகூலம் வந்த பிறகு, ஃபேவர் வந்த பிறகு, வசனம் 4, நெகேமியா பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நெகேமியா ராஜா கேட்டவுடனே அனுகூலத்தோடு தன் முகத்தை கண்டு உனக்கு என்ன வேண்டும் என்று விசாரிக்கும் போது நெகேமியா ஜெபம் பண்ணினான். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? ஃபேவர் வந்த உடனே ஜெபத்தை விட்டு விடுவார்கள். ஒரு பேங்க்குக்கு போறீங்க, ஹையர் அத்தாரிட்டி ஆபீசர் இருக்கிறார், அவர் ஃபுல் சப்போர்ட் பண்றார். கவலைப்படாதீங்க, உனக்கு லோன் சாங்ஷன் ஆகி கொடுக்கிறேன், நீங்க போங்க. ஆனா அடுத்த ஒரு வாரத்தில் போனான், சாரி நான் எவ்வளவு ட்ரை பண்ணுங்க, உனக்கு சாங்ஷன் ஆகல, லோன் சாங்ஷன் ஆகல. அனுகூலம் ஆசீர்வாதமாக மாறல. பிரியமானவர்களே, ஃபேவர் வந்துட்டது, அவன் ரெக்கமெண்ட் பண்றான், இவன் ரெக்கமெண்ட் பண்றான்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ராஜா நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்டார். உடனே நெகேமியா ராஜா முகத்தை பார்க்கல, மாறாக நெகேமியா பரலோக தேவன் முகத்தை பார்க்கிறார். அநேக துக்கத்தில் ஜெபிப்பீர்கள்,
ஆனா ஃபேவர் வந்துட்ட உடனே ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். நிறைய பேர் ஜெபத்தை மறந்துட்டுறாங்க. அதனால ஆசீர்வாதத்தை பெறாமல் இழந்து போய் விடுகிறார்கள். வேற வார்த்தையில் சொல்லட்டுமா? கை கேட்டினது வாய் கேட்டல. ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, ரெக்கமெண்ட் செய்பவர்களும் மனிதர்கள் தான். செய்வேன் என்று சொல்லி செய்வதற்கு பராக்கிரமம் சர்வ வல்லமை உள்ளவர் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் செய்ய வைப்பார். ஃபேவர் வந்துட்டோன்னு ஜெபம் பண்ணுங்க. அதே ஆண்டவர் அந்த ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்றவனை செய்ய வைப்பார். தேவாதி தேவன் ராஜாவோடு பேசி இருப்பார். ஆகவேதான் ராஜா உன் காரியம் என்ன என்று கேட்டார். இனி ராஜா நெகமியாவுக்கு செய்யணும். அப்ப செய்ய வைக்கணும். தேவன் தான் ராஜாவை செய்ய வைக்க முடியும். பலமுறை பல அதிகாரிகள் உங்களிடம் எவ்வளவோ உங்களுக்காக முயற்சி செய்து பார்த்துட்டேன், என்னால் இதற்கு மேல செய்ய முடியலன்னு சொல்லி இருக்கிறாங்களே, சோ சாரின்னு சொல்லி இருக்கிறாங்களே. தேவாதி தேவன் செய்ய வைத்தால்தான் அந்த அதிகாரியால் செய்ய முடியும். காரணம், விருப்பத்தையும் செய்யையும் உண்டாக்குகிறவர் நம்முடைய தேவாதி தேவன். நம்முடைய தேவாதி தேவன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நெகமியா எப்பொழுது ஜெபித்தார்? தடைகள் வரும்போது தளர்ந்து விடாமல் ஜெபித்தார். நெகமியாவுக்கு மறைமுகமாகவும் வெளியரங்கமாகவும் எதிரிகள், பயங்கரமான எதிர்ப்புகள். நீங்கள் நெகமியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். சன்பல்லாத்து தொபியா எதிர்த்தார்கள், பல விதங்களிலே தீதாக பேசினார்கள். 18வது வசனத்தை பாருங்க. ஒரு கூட்டத்தை ஜனங்கள் நன்மையாக இருந்தார்கள், ஆனா இன்னொரு கூட்டம் எதிர்ப்பு பயங்கரம் மறைமுகமாக வருகிறது. டைரக்டா மோதுறாங்க. ஊழியம் என்றாலே ஒரு யுத்த களம். குடும்ப வாழ்க்கை என்றாலே பெரிய போராட்டம். விசுவாச வாழ்க்கை என்பது பயங்கர போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. விசுவாச பாதையில் நாம் வாழும்போது வியாதி வரலாம், பலவீனங்கள் வரலாம், மனுஷனுடைய போராட்டம் வரலாம். ஏன்? சொந்தக்காரர்களே, நம்மோடு கூட இருக்கிறவர்களே நமக்கு எதிராக பேசலாம். பல விதங்களிலே போராட்டங்கள் சந்திக்கூடும். வேதத்தை வாசிங்க. நெகமியா கூட இருக்கிற யூதர்களே இந்த அலங்கத்தை கட்ட கூடாது, முடியாது என்றார்கள். அவரோடு கூட இருக்கிறவர்களே கட்ட முடியாது, கட்ட முடியாது என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட மக்களுக்கு பின்னால் சன்பல்லாத்தின் ஆவி இருக்கிறது, தொபியாவின் ஆவி இருக்கிறது. ஆகவே தடைகள் போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாதே, ஜெபத்தை விட்டு விடாதே, ஜெபி. நம்மோடு கூட டிராவல் பண்றவங்களே இது சாத்தியம் இல்லை, வாய்க்காது என்று பேசுவார்கள். இதை கேட்ட நெகமியாவே, உன் பலன் குறுக கூடாது, வாய்க்காது, தேராது, நடக்காது, முடியாது என்று நெகட்டிவா பேசுவதை கேட்டு உன்னுடைய பலன் குறையக்கூடாது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஜாமக்காரர்களை போல இரவும் பகலும் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட நேரத்தில் நெகமியாவுக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் சப்போர்ட் பண்ண தேவைப்பட்டது. நமக்கும் பிரேயர் பார்ட்னர்ஸ் தேவை. இயேசுவுக்கு பிரேயர் பார்ட்னர் இருந்தார்கள். பேதுரு, யோவான் பிரேயர் பார்ட்னர். பிரியமானவர்களே, வேதத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 15 தேவன் அவர்கள் ஆலோசனை அதமாக்கி போட்டார். என்ன ஆலோசனை? எதிரிகள் ஆலோசனை பண்றாங்க. என்ன ஆலோசனை? அதை தேவன் அதமாக்கி போட்டாராம்.
எதிரிகளுடைய ஆலோசனை என்ன? நெகேமியா 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இவன் கதையை முடிக்க பிளான் போட்டார்கள், தீர்த்து கட்ட பார்த்தார்கள். நெகேமியா பயப்படல. ஜெபியுங்கள். என்ன நடக்கும்? வசனம் 15, தேவன் சகலமும் செய்ய வல்லவர். அவங்க பிளான், ஈவில் பிளான் எல்லாத்தையும் அதை அபத்தமாக்கினார். 2 கரங்களை உயர்த்தி, நம் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். நெகேமியானுடைய விண்ணப்பத்தின் ஆவி தேவை, வேண்டுதலின் ஆவி தேவை, கண்ணீரின் ஆவி தேவை. சகலையும் செய்ய, அற்புதம் செய்ய அவர் தேவை. பதிலை தருவார், சுகத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், நன்மையை தருவார். தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை, ஊழியத்தினுடைய காரியங்களை அவரே இறங்கி பதிலை தருவார். உன்னுடைய எதிராளியுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்குவார். 2 கரங்களை உயர்த்தி, என் எதிரிகளுடைய ஆலோசனை அபத்தமாக்குகிறவரே, என் வாழ்க்கையிலே விசுவாச பாதையிலே போராட்டங்கள், டெஸ்ட், சோதனை, ட்ரையல்ஸ், அஃப்ளிக்ஷன் எல்லாம் வந்தாலும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். நெகேமியா அவனுடைய ஜெப ஆவி தேவை, கண்ணீரின் ஆவி தேவை, மன்றாட்டின் ஆவி தேவை. நான் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பேன், தளர்ந்து போகாமல் ஜெபிப்பேன். ஃபேவர் வந்தாலும் ஜெபிப்பேன், துன்பம் வந்தாலும் ஜெபிப்பேன். ஜெபத்தை விட்டு விட மாட்டேன். ஜெபத்தை விட்டு விடுமா? ஜெபம்தான் என் ஜீவியத்திற்கு சட்டமாக இருக்கிறது. ஜெபம்தான் எனக்கு மூச்சாக இருக்கிறது. நான் ஜெபத்தை விட மாட்டேன். ஒப்பு கொடுப்பீர்களா?